ஏன் சிஸ்டர், என் கண்ணுக்கு தண்ணி தான் தெரியுது, உங்க கண்ணுக்கு ஏதாவது தெரியுதா? ஏய், ஏன் கண்ணுக்கும் தண்ணி மட்டும் தான் தெரியுது. வாயை மூடு. இல்ல, அந்த ஆள் என்னமோ அவன் கண்ணுக்கு மட்டும் ஏதோ தெரியற மாதிரியே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கானேன்னு கேட்டேன். என்ன சுவாமிஜி, வைரம் இருக்கிற இடம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? ரொம்ப நல்லாவே தெரியுது. தெரியுதாமே. நாகத்தோட பாதுகாப்புல தான் வைரம் பத்திரமா இருக்கு. அப்படியா? எந்த இடத்துல இருக்கு குருஜி? பர்வத மலையில இருக்கிற புத்துக்குள்ள அந்த வைரத்தை நாகம் பத்திரமா வச்சு பாதுகாத்துக்கிட்டு இருக்கு. பர்வத மலையில தானே? ரொம்ப நல்ல விஷயம் சொன்னீங்க. நான் இப்பவே போய் அந்த வைரத்தை கைப்பத்திட்டு வரேன். சிஸ்டர், கொஞ்சம் பொறுமையா இருங்க, நானும் உங்க கூடவே வரேன். இல்ல, நானும் உங்க கூட வந்தா உங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கும்ல, அதுக்காக சொன்னேன். நாகத்தோட பாதுகாப்புல இருக்கிற வைரத்தை எடுக்கிறது சாதாரண விஷயம் இல்ல, ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். சரிங்க குருஜி, நான் வைரத்தோட வரேன். சுவாமிஜி, எங்களை கொஞ்சம் ஆசீர்வாதம் பண்ணுங்க, பாம்பு கடிக்காம வைரத்தை எடுத்துக்கிட்டு வரணும்னு. வாங்க சிஸ்டர். புடிங்க. இப்ப நீ புடி தேவிமா. புடிங்க. பெரியம்மா, இன்னைக்கு நான் ஒரு புது டிஷ் ரெடி பண்ணிருக்கேன். நீங்க தான் டேஸ்ட் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லணும். நான் அத வீடியோ எடுத்து என் பேஜ்ல அப்லோட் பண்ண போறேன். இந்தாங்க. ஹாசினி, நான் என்ன தப்பு பண்ணேன்? என் மேல உனக்கு எதுக்கு இவ்ளோ கோபம்? எதுக்காக இப்படி ஒரு தண்டனையை கொடுக்கற? பெரியம்மா, என்ன நீங்க பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க? அங்க பாருங்க, தேவிமா சிரிக்கிறா. நீங்க இத சாப்பிட்டுதான் ஆகணும். வாய் தருங்க. சரி மாமா, இருக்கா? இந்த ஹாசினி, ஹாசினி இரு, அவங்கள விட்டுரு. அவங்க பாவம் தானே. என்னாச்சுமா? அது ஒண்ணு இல்ல துர்கா. நான் சொல்றேன்.